ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது மைக்ரோடெக்கு 850 சைன்வே போர்டு. இதில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த போர்டில் இருக்க ஃபெட்டு எல்லாமே வந்துட்டு பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபெட்டு ஃபுல்லு ஃபெட்டு ப்ளஸ் இந்த எஸ்எம்டிஐசி, இந்த ஒரு எஸ்எம்டிஐசி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் பண்ண உடனே இது வந்துட்டு கிளியராக இப்போது ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்ஃபெட்லாம் பிரிச்சுட்டு அப்போ அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ப்ரோக்ராம் ஐசியில் வந்து சிக்னல்ஸ் வருதான்னு பார்த்தேன். பல்ஸ் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணேன். ஃபெட்டு எல்லாமே புதுசு போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்துட்டு இப்போது இந்த ஃபெட்டோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இந்த ஃபெட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 757, இது நானே சொல்கிறது 7545 IRF. இது வந்துட்டு நல்லா இப்போ ஒர்க். அது இல்லாமல் இந்த ஜீனரும் இங்கே இருக்கிற ஜீனரும் ஷார்ட் ஆகிருந்தது. இந்த 2 ஜீனரு ப்ளஸ் இந்த 3 ஆஃப் வாட்டு 47 ounce போட்டிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பேர்ன் ஆகிருந்தது. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பக்கா ஒர்க்கிங். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிறது மெயின்ஸ் மோடு. இப்போ நான் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன், மெயின்ஸ் ஆஃப் பண்ணுறேன். யூபிஎஸ் மோடு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மோடில் ஒர்க் ஆகுது. 200 watts பல்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போது லோடும் நிற்கிது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சேஞ்ச் ஓவர் பக்காவாக இருக்குது. வோல்டேஜ் சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.5, அது 14.8 போயிட்டு 13.5. ஏன்னா பேட்டரி இது வந்து ஃபுல் சார்ஜில் இருக்கிறதுனால அது வந்து ஃபீட்பேக்கில் க்ளோஸ் ஆகுது. இது எத்தனை வாட்டி நம்ம ஆஃப் பண்ணாலும் கரெக்டாக நிற்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் 200 wattsக்கு 11.3, அது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.